ராடை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. வணக்கம். மீண்டும் ஒரு ஸ்பெஷல் எபிசோட். ஆமா. தேர்தல் சம்பந்தமா போன ஆண்டு நம்ம வந்து ஒரு ஒரு சிறப்பு இது ஒண்ணு பேசியிருந்தோம். தேர்தல் சிறப்பு அப்படின்னு. இந்த முறையும் நாளைக்கு வாக்குப்பதிவு தமிழகத்துல நடக்கிறத ஒட்டி ராட்டையில ஒரு ஸ்பெஷல் எபிசோடு. ஆ, நம்ம அந்த போர் சம்பந்தமா பேசியிருந்தத அடுத்த வாரம் கேட்போம். இந்தியால தேர்தல் இருக்குமா இருக்காதான்னு ஒரு அச்சம் வந்து ஒவ்வொரு வருஷமும் மக்கள் மத்தியில ஆழமா இருந்துகிட்டே இருக்கு. எதிர்காலத்துல என்ன மாதிரியான தேர்தல் இருக்கும், இல்ல தேர்தல் இருக்குமா இருக்காதா? இந்த தேர்தல் நடத்தக்கூடிய முறைகளே வந்து மாறி இருக்கு. போன வருஷம் நமக்கு இருந்த பெரிய சந்தேகம் என்னன்னா, தேர்தல் நாள் வாக்குப்பதிவு நாளுக்கும், ஓட்டு எண்ற நாளுக்கும் இடையே இருந்த கேப் ரொம்ப பெருசா இருந்தது. இந்த முறை தேர்தல் நடத்துறதே இந்த மாநிலங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, மாசக்கணக்கில நடத்திட்டு இருக்கிறாங்க. பாண்டிச்சேரிய ரொம்ப வேக வேகமா அ தன் அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு கை வலுக்கக்கூடிய இடங்கள்ல வேகமா தேர்தல முடிச்சுட்டு, அவர்கள் எங்கெல்லாம் தோல்வியோ அல்லது தோல்வியை நோக்கி நகரக்கூடிய விஷயங்கள் இருக்கோ, அங்கெல்லாம் ரொம்ப இதான் பேட்டர்னா பார்க்குறேன் நான். தான் தோத்துருவோம்னு நம்புற இடங்கள்ல மத்திய அரசாங்கம் வந்து நாள தள்ளி வச்சு பிரச்சாரத்துக்கான நாள கூட்டி ஏன்னா தேர்தல் அறிவிப்புலேருந்து நிறைய நாள் கிடைக்குது இல்லையா? தமிழ்நாட்டுக்கெல்லாம் நிறைய நாள் கிடைச்சிருக்கு. பயங்கரமா சுற்றுப்பயணத்த மேற்கொண்டு எல்லாம் பண்றாங்க. இதுக்கு இடையில டீலிமிட்டேஷன் சண்டை, கருப்பு கொடி, அப்புறம் வரைவை எரிப்பு அப்படின்னு ஒரு பக்கம் தத்துவார்த்த சண்டையும் இந்த தேர்தலுக்கு மத்தியிலே நடந்திருக்கு. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய கன்வெர்ஜிங் பாயிண்ட்ஸ்ன்னு இந்த பிரச்சார யுக்திகளுமே மாறி இருக்கிறத நம்ம கவனிக்க முடிஞ்சு. அதனால யூசுவலா நம்ம கேட்குற மாதிரி அவசியம் தவறாது இந்த வெயில், மற்ற காரணிகள்லாம் சொல்லாம வாக்குப்பதிவு என்பது ஒரு சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கடமை என்பத உணர்ந்து, நாளைக்கு எல்லாரும் ஓட்டு போடணுன்றது ராட்டை சார்பாகவும் எல்லாரையும் கேட்டுக்கிறோம், முதல் விஷயமா. ஆனா நீங்க கிட்டத்தட்ட அ ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கே எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 7 அல்லது 8 முறை ஓட்டு போட்டிருக்கலாம்னு நெனைக்கிறேன். எக்ஸாக்ட் நம்பர் தெரியல. ம். அ அந்த இது அனுபவம் வரைக்கும் உங்களுக்கு தவறுனதில்ல. எல்லா ஆமா ஓட்டும் தவறுனதில்ல. போட்டிருக்கேன். ஒவ்வொரு முறையும் போட்டுனதில்ல மேம். ஆமா. அப்போ உங்களுக்கு அந்த இந்த கேம்பெயின், அப்புறம் வாக்குப்பதிவு நோக்கி நகரக்கூடியது. ஏன்னா வாக்கு சீட்டா இருக்கும் போதிலிருந்தே நீங்க போட்டிருப்பீங்க. ஏன்னா கடந்த ஒரு 4 20 வருஷமா மெஷின் வந்தாலும், அதுக்கு முந்தி ஒரு 10 வருஷம் நீங்க வாக்குச்சாவடியில போய் அந்த பேப்பர் ஆமா, பேலட்ல ஓட்டு போட்டிருப்பீங்க. எல்லா அனுபவமும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒருங்கிணைஞ்சு இருந்திருக்கும். 2வது அரசியல தொடர்ச்சியா ஃபாலோ பண்றதுனால, மத்திய, மாநில எந்த தேர்தலையும் மொத்தமா ஃபாலோ பண்றதுனால இந்த மாற்றம், இந்த ஒரு 30 வருஷத்துல இந்த எலக்ஷனே அது ஒரு மாற்றத்த எடுத்திருக்கு இல்லையா? அந்த மாற்றத்த பத்தி இப்ப வரக்கூடிய தலைமுறைக்கு ஒரு அறிமுகம் குடுத்துட்டு தொடங்கலான்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு புதுசா ஓட்டு போடுறவங்களுக்கு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ரொம்ப வயசாகி தள்ளாடி எழுந்துக்க முடியாதவங்க கூட அப்படியே அள்ளி தூக்கிட்டு வந்து இப்ப தான் அந்த போஸ்டல் ஓட்டோ மத்த இது எல்லாமே கூட இப்போ வீடுகளுக்கே போய் வயசானவங்களுக்கு வந்து வீடுகளுக்கே போய் வாக்கு நம்ம வாங்கின்னு வரணுன்ற விஷயங்கள்லாம் எலெக்ஷன் கமிஷன் பண்ணியிருக்கு. ஆமா, வரவேற்கத்தக்க ஒண்ணா இருக்கு. ஆனா நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசுல ரொம்ப வயசானவங்கள அள்ளின்னு வருவாங்க அந்த வெயில்ல. ஏன்னா எப்பவுமே அதானே மே, ஜூன் தான் தேர்தலுக்கான ஒரு நேரமா இருக்கும் இந்தியால. தமிழ்நாட்டுல குறிப்பா. அப்போ அவங்கலாம் அள்ளின்னு வந்து பார்த்துருப்போம். எல்லா வகையிலுமே மாறியிருக்கு. பிசிக்கல் பிரசன்ஸ்ல இருந்து, அ வாக்கு இயந்திரங்கள், அந்த விவிபேட் முறை, வாக்கு எண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எங்க அப்பா பஞ்சாயத்து தேர்தலாம் நின்னதுனால அதுலயும் போய் பார்த்துருக்கேன். அந்த சின்ன லோக்கல் பாடி எலெக்ஷன்ல எப்படி நடக்கும்? நைட்டு 12 மணி, 1 மணி வரைக்கும் எண்ணி முடிக்க முடியாது பேப்பர்ல. அது ம். ரீகரெக்ஷன் ஆகி அப்படிலாம் வந்துரும். இந்த மாற்றங்கள எப்படி பார்க்குறீங்க? இந்த தலைமுறைக்கு அ இந்த எவ்வளோ அத்தியாவசியமான விஷயமா சொல்லணுமோ, அங்கருந்து தொடங்கலாம்னு நெனைக்கிறேன். நான் பார்த்தே இவ்வளோ மாற்றம் இருக்கு. உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்ல பார்த்துருக்கீங்க? இந்த தேர்தல் முறையிலேயே சொல்றேன். அதுக்கப்புறம் உள்ள போலாம். அ அதாவது தேர்தல் என்பது வாக்கு போட போறது வந்து முதல்ல போகும்போது எனக்கு நினைவு இருக்கு இப்போ. ம், காலையில எந்திரிச்சு குளிச்சு கிளிச்சு தயாராக்கி ஏதோ கோயிலுக்கு போற மாதிரி போவாங்க. ம்.
அது வந்து ஒரு ஜனநாயக கடமை அப்படின்றது, ம். அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது. ம். அது செய்ய வேண்டியது என்னுடைய கடமையை தாண்டி, இது ஒரு ம். சேக்ரெட் ஆக்ட். இது வந்து ம். என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு வாக்குச்சீட்டு, நான் போடுற அந்த ஒரு வாக்கு என்பது இந்த ம். நாட்டை அதாவது தேசியவாதம் பத்தி நம்ம என்ன வேணா பேசலாம். ம். தேசத்தோட உங்களை வந்து மற்ற எந்த விதத்திலும் நீங்க இணைச்சிக்கலன்னா கூட, இந்த ம். ஓட்டு போடுறதுன்ற ஒரு விஷயம் வந்து உங்களை இணைக்குது. ம். இது வேண்டாம், இதுவும் வேணான்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ம். ஆனா அந்த காலத்துல நாங்க எல்லாம் முதல்ல முதல்ல ஓட்டு போட போகும்போது, அஹ், இப்போ இன்ஃபேக்ட் என் தந்தை வந்து இப்போ அவருக்கு 87 வயசு ஆகுது எங்க அப்பாவுக்கு. ம். இந்த முறை வீட்டுக்கே வந்து கேட்டுருக்குறாங்க, நீங்க ம். வீட்லயே ஓட்டு போடுறீங்களா அப்படின்னு. அவரு இல்ல, நான் நடந்து போய் தான் பழக்கம் அப்படின்னு இன்னி வரைக்கும் அவரு பழக்கமா வச்சிருக்கிறது. அன்னைக்கு நடந்து போய் ஓட்டு போடணும். ம். 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 வீட்டுக்கு யாரும் வண்டி எடுத்துட்டு இருந்தா கூட வண்டி ஒத்துக்க மாட்டாரு. ம். ம். நடந்து போய் போடணும் அப்படின்றது வந்து ம். ஏதோ ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு நோன்பாக, ஒரு சடங்காக, ஒரு கடமையாக ம். பார்த்த நாள். ம். இப்போ ஒரு ஐபிஎல் திருவிழா மாதிரி இருக்கு. ம். ஒரு ஃப்ரென்சி, ஒரு மைண்ட்லெஸ்னஸ், ஒரு கொண்டாட்டம், ஒரு நாளைக்கு வாக்க முடிச்சிட்டு எத்தனை பேர் வந்து இத பத்தி, நம்ம நாட்டை பத்தியோ இத பத்தியோ யோசிப்பாங்கன்றதை தாண்டி, ம். ம். நான் என்ன ஜெர்சி கலர்ல ஜெர்சி போட்டுட்டு இருக்கிறேன். ம். 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 அது தமிழகத்துல நான் இப்போ ஒரு ஐபிஎல் ஃப்ரென்சி தான் நான் பார்க்கிறேன். இந்த தேர்தல் பார்க்கும்போது கூட, பிரச்சாரம் ம். எல்லாத்தையும் பார்க்கும்போது, ம். ம். தொழில்நுட்பத்தின் தாக்கம் மிக அதிக அளவுல இருக்கு. ம். 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 வர்த்தகத்தின் தாக்கம் மிகப்பெரிய அளவுல இருக்கு. ம். ம். கடந்த 3 தேர்தல் உடைய எத்தனை கோடீஸ்வரர்கள் போட்டியிட்டார்கள்னு பார்த்தான்னா, ம். போட்டியிடும் நபர்களில் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை கூடியிருக்கு. ம். ம். 2வது, மற்ற நபர்களில் தீவிரமான குற்றம் செய்தவர்களின் எண்ணிக்கை கூடியிருக்கு. ஆமா. சார்ட் பயங்கர நெறைய குற்றம் வெளிப்பட்டிருக்கு இந்த செய்தவர்கள். முறை. அதாவது ஆமா, குற்றம் சாய்ந்தவர்கள், தீவிர குற்றம் செய்தவர்கள் ஆமா. அப்படின்னு. ம். தீவிர குற்றம்னா பேசிக்கலி வந்து கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அது செஞ்சவங்க. ம். ஸோ அதுல ஐ மீன் சந்தேகமே இல்லாம, ஆப்வியஸ்லி மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய கட்சிகளில் நம்ம இதுன்னு சொல்லக்கூடிய பிஜேபியில் ரொம்ப அதிகம் இருக்கிறாங்க. ம். ஏன்னா அவங்க வாஷிங் மிஷின் கட்சின்னு சொல்ற மாதிரி, ம். அதை சேர்ந்தா நான் செய்யறது தப்பெல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய ம். இருக்குது. இங்க ம். மொத்தம் நல்ல வெஸ்ட் பெங்கால்லையும் பார்த்தேன் நிறைய இருக்குது. ம். பட் ம். எதுக்கு சொல்றோம்னா, ம். இதுதான் மாறி இருக்கு. மிகப்பெரிய அளவுல ஒரு ஃப்ரென்சி அதிகமா இருக்கு. ம். இப்போ நீங்க எதை வச்சு நீங்க ஓட்டு எப்படி போடணும்னு எப்படி நிர்ணயம் பண்றீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா, ம். நாம வந்து நான் போட்டியிடுற மனுஷன் வந்து நல்ல மனுஷனா, ம். அவன் வந்து அஹ், நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆளா, ம். 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 அல்லது ஆளை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியலன்னா அவன் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி வந்து நான் ம். நம்பக்கூடிய தலைமை இருக்குதான், ம். ம். அவங்களுக்கு வந்து நாம கொள்கைகள் ஏதாவது தப்பி தவறி இருந்துச்சுன்னா, ம். அந்த கொள்கைகள் வந்து நம்புற மாதிரி இருக்குதா, ம். அது செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கா, ம். ம். அதற்கான திறனோ அதற்கான ஆஹ், ஒரு தெளிவோ அவங்க கிட்ட என்னால பார்க்க முடியுதா, ம். என்னோட வாழ்க்கை இதனால எப்படி பயன்பெறும். ம். ம். அல்டிமேட்லி எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி அதுதான். இதனால ம். என் வாழ்க்கை வந்து கொஞ்சம் மேம்படுமா அப்படின்னு. இது வெரி டெமோக்ரஸியில ஓட்டு போடுறது இஸ் நாட்டுக்காக இல்லை, உங்களுக்காக நீங்க போடுறீங்க. ம். ம். நான் தினம் தினம் நடக்கக்கூடிய சாலையில எனக்கு சாலை கொஞ்சம் சேஃபா இருக்குமா, ம். நடக்கிறதுக்கு வசதியா இருக்குமா, அல்லது சைக்கிள் ஓட்டுறதுக்கோ பைக் ஓட்டுறதுக்கோ வசதியாக இருக்குமா, ம். நான் வாங்கக்கூடிய உணவுப் பொருட்கள் சுத்தமாக இருக்குமா, ம். ஆரோக்கியமானதாக இருக்குமா, ம்.
அது எல்லா எல்லா காலத்திலயும் எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குமா? என்னுடைய ம், தொழிலோ என்னுடைய வேலையோ பாதிக்காமல் இருக்குமா? ம், என்னை சுற்றி இருக்கக்கூடிய அமைதி சமூகத்துல ம், ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தானா பேசுறது, என் தெருவுலையோ என் ஏரியாவிலேயோ இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் நட்போட பகைமை ம், இல்லாம இருக்கோமா? ம், ம், அமைதி நிலவுதா? ம், அவன் அவன் வேலையை பார்த்துட்டு அவன் ஜோலியை பார்த்துட்டு போறதுக்கான ஒரு ம், சூழல் ஏற்படுத்த அந்த கட்சியினால முடியுமா? அவங்க வந்து ம், எந்த அரசியல் சித்தாந்தத்திலிருந்து வந்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ம், இதை வச்சுதான் நம்ம தீர்மானம் பண்ணணும். ம், ஆனா நான் இந்த முறை வந்து பார்க்கிறது ஒரு 4 விஷயங்கள் பார்க்கிறேன். ம், ம், தேவையில்லாம ஒரு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி. இந்த ஐபிஎல்ல வந்து ஐபிஎல்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ம், கிரிக்கெட் தான் அங்க வந்து இடை டிஸ்ட்ராக்ஷன். ம், ஏன்னா ம், ஐபிஎல் நடத்தப்படுறதே விளம்பரத்துக்காக. ம், இடையிடையில வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக கிரிக்கெட் நடக்குதே தவிர, ம், நீங்க அந்த 3½ மணி நேரம் நீங்க அந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து விளம்பரத்தை பார்க்கறதுக்கு தான் ஐபிஎல் நடத்துறாங்க. ம், அதுதான் வந்து ஃபண்ட் பண்ணுது முழுக்க. ம், ம், இப்போ டெமோக்ரஸி அது மாதிரி ஆயிடுச்சு. ம், தேர்தல் என்பது திருவிழா அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து விளம்பரப்படுத்துறாங்க. அதுவே எனக்கு ஒத்து வரல. ம், ஏன்னா திருவிழான்றது என்ன? நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா கொண்டாடுவீங்க, செலவு பண்ணுவீங்க, ம், ம், அப்புறம் ம், வீட்டுக்கு போயிடுவீங்க. ம், ம், இன்னைக்கு அண்ட் அதுல கூடுறதும் கூட நமக்கு பொறுத்த வரைக்கும் ஜாதி வாரியாக, மதம் வாரியாக, அல்லது ம், பணக்காரர்கள் ஏழைகள்ன்ற அந்த ஒரு பாகுபாடின் வாரியாக தான் கூடுறாங்க மக்கள் ம், திருவிழாக்கள். ம், எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி திருவிழாக்கள், மிக சிறிய திருவிழாக்கள் இருந்தாலுமே கூட அந்த மாதிரி ம், திருவிழாக்களை யாரும் வந்து புரிஞ்சுக்கிறதோ இது பண்றதோ ரொம்ப குறைவா தான் இருக்கும். ம், ம், இப்போ நான் தேர்தல் அப்படிதான் பார்க்கிறேன். இந்த 4 விதமாக நான் பார்க்கிறது ஒண்ணு, ம், ஆஹ், ஜாதியை தாண்டி யோசிக்க முடியாத நிலையில சில பேர் இருக்காங்க. ம், 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 என் ஜாதிக்காரனுக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி, ம், ம், அல்லது என் ஜாதிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக நான் போராடி ஓட்டு போடுறேன்றது ஒரு பக்கம். ம், இரண்டாவது, அஹ், என்னுடைய அஹ், என்ன சொல்றது, தலைவன் நான் யாரையோ தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ம், வைரலா ஒரு வீடியோ பார்த்துட்டேன். ஏன்னா ம், வீடியோவில் சூப்பரா இருந்துச்சு, அதனால ஓட்டு போடுறேன் ம். அப்படின்னு ஒரு பிம்பத்தை பார்த்து ஓட்டு போடுவது. இதுல அதுக்கும் ரொம்ப என் தெருவில் விளக்கு. அபத்தத்தையும் இடையில நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ம், வழக்கமா இதுல எல்லாத்துலயும் வந்து ஓட்டு போடுற வயசுக்கு வந்தவங்கள தான் கட்சிகள் பயன்படுத்தும் பெரும்பான்மையா. 1, 2 விஷயங்கள் ம், வேணா பேர் வைப்பாங்க. இல்ல அந்த குழந்தைக்கு ஏதோ கையில காசு குடுப்பாங்க, மாலை போடுவாங்க, சாக்லேட் குடுப்பாங்க. இந்த அளவுல தான் குழந்தைங்களுடைய பிரசன்ஸ் வந்து தேர்தல்ல இருக்கும். ம், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பொலிட்டிக்கல் ஐடியா இந்த முறை எல்லாமே குழந்தைங்கள மையமா வச்சு ஏன்னா, ம். பெற்றோர்களுக்கு குழந்தைங்க மேல இருக்கக்கூடிய மிகுந்த அபிப்பிராயமும், எதிர்காலத்த பத்தின பயத்தையும் கட்சிகள் பயன்படுத்திக்கிறதா நான் ஒண்ணு கவனிக்கிறேன். இத ரொம்ப உறுதியா இடையில சொல்லணும்னு நெனச்சேன். இல்ல, எல்லா இது விளம்பர கட்சிகளும் யுக்தி. யுக்தி அது விளம்பர ஒண்ணு. யுக்தி தானே. அதுல ஒரு விளம்பரம் பண்றாங்க. எக்ஸ்ட்ரீமுக்கு போனது டிவிகேவா பார்க்குறேன் நான். ஏன்னா, நேத்து வந்து ம், மாமாவுக்கு ஓட்ட போட வைங்க உங்க வீட்ல இருக்கிற பெற்றோர்கள் அனைவரையும் அப்படிங்கிறதெல்லாம், நேரடியாக குழந்தைங்கள வந்து ஒரு பகடையாக ஒரு எலக்ஷன் டூல் மாதிரி பயன்படுத்துற இது ஆக்சுவலா வருத்தம் மட்டும் கிடையாது, கண்டனத்தையும் தெரிவிக்கணும்னு நெனைக்கிறேன். மத்தவங்க எல்லாருமே பயன்படுத்துறாங்க. அது தப்புன்னு நம்ம சொன்னா கூட, இவரு நேரடியாக குழந்தைங்கள இந்த மாதிரி பண்ணும்போது வீடுகள்ல கவனிக்க முடியுது. எல்லா குழந்தையும் சாப்பிட ம், மாட்டேன்னு அழுவுறது, அ விஜய் இதெல்லாம் பார்க்குறேன் நான். அ இதெல்லாம் அரசியல் கத்துக் குடுக்குற இது கிடையாது. குழந்தைங்களுக்கு அரசியல் கத்துக் குடுக்குற வழிமுறையும் இது கிடையாது. அந்த ஓட்டு போட சொல்லி கெஞ்ச வைக்கிறது, அழுவுறது, சாப்பிடாதீங்கன்னு சொல்றது. ரொம்ப அந்த சகுனி படத்துல ரொம்ப அசிங்கமான ஒரு காட்சி இருக்கும். கிரிக்கெட் பேட் வாங்கி குடுத்து ஜெயிக்க வைக்கிற மாரி. ம். குழந்தைங்களுக்கு கிரிக்கெட் பேட் வாங்கி குடுத்து வீட்லலாம் அதே டாக்டிக்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மற்ற கட்சிகளும் இந்த முறை குழந்தைங்கள ஒரு மிகுந்த அந்த அச்சத்த எதிர்காலத்தின் அச்சத்த குழந்தைங்க வழியாக வீட்டுக்குள்ள நுழைக்கிறத பார்க்க முடியுது. எல்லாருமே இத நிறுத்திக்கணும்னு நம்ம வருத்தத்தையும், கண்டனத்தையுமே நான் இதுல பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு குழந்தைங்க மத்தியில வேலை செய்ற நிச்சயமா. ஆளா இத நான் பதிவு பண்ணணும்னு நெனைக்கிறேன். நான் இத வந்து ஒரு விளம்பர அ ஒரு வெற்றியாக பார்க்கிறேன். அதாவது இந்த விளம்பரம் செய்யக்கூடிய ம், நிறுவனங்கள் ம்,
எனக்கு பெரும்பாலும் அந்த கன்சல்டன்ட்னு சொல்லி ம். எல்லா கட்சிகளுக்கும் உதவி செய்யறவங்க எல்லாருமே, ஆலோசனை கொடுக்கறவங்க எல்லாருக்குமே ம். யாருன்னு பாத்தீங்கன்னா விளம்பர நிறுவனங்கள். ஆ. விளம்பரத்துக்கான யுக்திகளை தான் அவங்க எடுத்துட்டு வந்து திணிக்கிறாங்க. ம். 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 ஸோ ம். தொழில்நுட்பம் ரீதியாக வைரலான வீடியோவை வச்சு வந்து ஓட்டு போட வைக்க முடியும் மக்களை, செய்திகளை ம். வச்சு பண்ண முடியும்ன்றது ரெண்டாவது யுக்தியா நான் பார்க்கிறேன். ம். மூன்றாவது திசை திருப்பிகள். ம். உனக்கு என்ன வேணும், நாட்டுக்கு என்ன வேணும்னு யோசிக்க விடாம, ம். ஐயோ இந்த பிரச்சனை வந்துருச்சு, இதுல இருந்து நாங்க தான் உங்களை தீர்வு காண முடியும். ம். ஐயோ ம். உங்க ஊர்ல உண்டியலை காணோம், உண்டியலை நான் தான் வந்து காப்பாத்துவேன். ம். உங்க ம். ஊர்ல சாமியே காணோம், நான் தான் சாமியை காப்பாத்த போறேன். ம். அப்படின்ற மாதிரி திசை திருப்பிகள். உங்களுக்கு தேவையில்லாத, உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையை எந்த விதத்திலையும் நிர்ணயம் பண்ணாத ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து இப்ப உங்க பிரச்சனைன்னு உங்ககிட்டயே சொல்லி உங்களை நம்ப வச்சு, ம். அந்த பிரச்சனையை வச்சு நான் தான் தீர்வுக்கு காரணம்னு தன்னைத்தானே விட்டுக் கொள்பவர்கள். ம். ம். இது ஒரு மூணாவது ட்ரெண்டா நான் பார்க்கிறேன். ம். இதை தாண்டி நாலாவது வந்து ஒரு ஒரு உதாசீனம். நான் ஓட்டு ம். போட்டு என்ன ஆயிட போகுது, நான் ம். யாருக்கு வேணா போட்டு போறேன், ம். நான் பண்ணலைன்னா என்ன, நான் ம். அப்படின்னு ஒரு, இது எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் பர்சன்டேஜ். ம். ம். எல்லாருமே மோசமானவன், இதுல ம். வந்து நான் வந்து யாருக்கு போடுறது அப்படின்னு அது ம். ஒரு ரெட்டரிக்கல் கொஸ்டினாக வரும், அல்லது ஒரு இக்னரன்ஸாக வரும், அல்ல அவுட்ரைட் இன்டிஃபரன்ஸாக அதான் வரும். ரொம்ப இது அரசியல்ன்றது சாக்கடை. அதில் யார் கையை விட்டாலும் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு இது மெட்டஃபரிக்கலாவும் கழட்டிக்குவாங்க அதுலேருந்து. பட் ஆனா வடக்குல வந்து எப்பயுமே நடக்காத ஒண்ணு நடந்திருக்கு. இந்த இப்ப நடந்த ரீசென்ட் எலக்ஷன்ல வாக்குப்பதிவு 5% 7% கூடியிருக்கு. இங்க தாங்க போன வருஷம்லாம் அதுவும் குறிப்பாக ஒரு எலிட்ஸ் இல்லன்னா நெறைய படிச்சவங்க, வேலைக்கு போறவங்க வாழக்கூடிய பகுதிகள்லாம் 55% கூட பதிவாகல. அந்த அது ம். ரொம்ப ஆச்சரியமான தகவல். நீங்க வடக்க வந்து எண்ணிக்கைய கூட்டுறாங்க. அந்த நான் அதாவது ஒரு வீடு இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் வந்து தனியா போய் பிரச்சாரம் பண்ணி அவங்கள ஓட்டு போட வச்சு ஓட்டு வாங்குறாங்க. இமாச்சல், பஞ்சாப்லாம் பார்த்தேன். நான் ம். அங்க பயணப்படும்போது. ஒரே வீடு தான் இருக்கு ஒரு ஊர்ல. அந்த வீட்ட வந்து கன்சிடர் பண்ணி வாங்குறாங்க. ஏன்னா, அங்க வந்து ஒவ்வொரு ஓட்டும் எவ்வளோ முக்கியம் அங்க அ வேலை செய்றாங்க. அவங்க அரசியல் செயல்பாடு, அவங்க இந்தியாவுக்கு எதிரா இருக்காங்க. அது இது எல்லாத்தையும் தாண்டி, ஓட்டுடைய முக்கியத்துவத்த வந்து புரிஞ்சுக்கினாங்க இந்த 10 வருஷமா அவங்க. இங்க நம்ம அந்த ம். அளவுக்கு மக்கள ஓட்டு போட வைக்கிறத விட, அந்த வேலை குறைவா நடக்குது. ம். மக்களுடைய வாக்கு எண்ணிக்கை சதவீதத்த உயர்த்துறது இருக்கு. ஆனா, நமக்கு எவ்வளோ வாக்கு போடுவாங்கன்றதுல ரொம்ப கவனமா இருக்கேன். எலக்ஷன் கமிஷனுமே இங்க வந்து அந்த கேம்பெயின்ஸ்ல வந்து தவற விடுதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வோட் பெர்சன்டேஜ குறைக்கிறதுல ஏதோ அவங்களுக்கு லாபம் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் கூட வருது. மத்திய அரசாங்கத்துக்கு தமிழகம் மாரி இடங்கள்ல வோட் பெர்சன்டேஜ் குறையும் பொழுது, அந்த சண்டை வந்து ரொம்ப கொஞ்சம் ட்வீக் ஆவுதோ அப்படிங்கிறது கூட நான் என்னுடைய யோசனை அது. இல்ல அந்த விதத்துல நான் இன்னைக்கு மேற்கு வங்காளத்த ரொம்ப கவலையோட பார்த்துட்டு இருக்கிறேன். ம், ம், ம். ஏன்னா நாம தமிழகத்துல அது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ம், ம், 27 லட்சம் பேரும் என்னமோ இன்னைக்கும் வாக்கு வந்து அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு, நாளைக்கு அவங்க வாக்கு போட முடியுமா இல்லையான்னு தெரியல. ம், வாக்குரிமை இல்லைன்னா அவங்க இந்த நாட்டின் குடியுரிமைக்கே இருக்க ஆள் இருக்கா இல்லையா, ம், ம், அல்லது அவங்கள வந்து நீங்க இந்த நாட்டின் குடிகளே இல்லைன்னு அவங்கள வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ம், ம், அரசாங்கம் அங்க நாளைக்கு வந்துருச்சுன்னா எங்க ம், போவாங்க? ம், அவங்க கிட்ட இருந்து இருக்கக்கூடிய உடைமைகள் எல்லாம் பறிக்கப்படுமா? ம், அவங்கள வந்து எதுவும் இல்லாத ஆட்களா மாத்திருவாங்களா? ம், கையில அந்த பையை எடுத்துட்டு அந்த வெயில்ல அந்த தேர்தலுக்கு இப்போ மைய உச்சநீதிமன்றத்தினால நிர்ணயிக்கப்பட்ட அந்த 14 17 நீதிபதிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தின் வாசல்ல வந்து அந்த காவலரோட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோவை நான் பார்த்தேன். ம், எங்க போறதுன்னு தெரியல. நான் ம், இந்த நாட்ட பிரஜைன்னு ஏதோ ஒரு ஒரு சாஃப்ட்வேர், ஒரு மென்பொருள் வந்து இவங்கெல்லாம் பிரஜை இல்லைன்னு சொல்லிருச்சு. ம். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல இந்த நாட்டுக்காக ராணுவத்துல சேர்ந்து 35 வருஷம் போராடின ஆளு. ஆமா. அரசாங்கத்துக்கு வேலை பண்ணி ரிட்டயர் ஆனவங்க. ம், அது மாரி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரையும் உங்களுக்கு வந்து இது இல்ல, குடியுரிமையே கிடையாது அப்படின்னு அவங்கள எல்லாரையும் வந்து பண்ணிட்டு,
அவன் ம். வந்து இப்போ தன்னை ப்ரூவ் பண்றதுக்காக வந்து அஹ், போய் பக்கம் பக்கமாக வந்து தான் செஞ்ச வேலையை பத்தியும் தன்னுடைய அடையாளங்களுக்காக இருக்கக்கூடிய ஆவணங்களை தூக்கிட்டு சுமந்துட்டு போய் நிக்கிறது ம். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். ம். எனக்கு இதுதான் வந்து நாளை மறுநாள் எல்லா ம். ஊர்களுக்கும் வருமோ ஏன்னா அதாவது யாரோ ஒரு அம்மா எழுதியிருந்தாங்க ஒரு ஒரு காலம்னிஸ்ட் நான் படிச்சதுல ம். மக்களை கட்சிகள் தேர்ந்தெடுக்கவில்லை, கட்சிகள் யார் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரே ஒரு கட்சி இன்னைக்கு ம். எனக்கு எனக்கு ஓட்டு போடுறவங்க மாத்திரம்தான் வந்து ஓட்டே போட முடியும், மற்ற பேருக்கு ஓட்டு உரிமையே இல்லைன்னு ஒரு கட்சி நிர்ணயம் பண்ணுது அப்படின்னா அதுதானே நீங்க இன்னைக்கு மேற்கு வங்காளத்துல பாக்குறீங்க அப்படின்னு ம். ஒரு அம்மா கட்டுரை எழுதியிருந்தாங்க. ம். அதுதான் உண்மை. அந்த ம். அது ஒரு பயங்கரவாதத்தின் உச்சம்னு நான் நினைப்பேன் அது. ஏன்னா ம். அது ஏதோ ஒரு விதத்துல அச்சுறுத்துது இல்ல மக்களை, ம். பயமுறுத்துது இல்ல. அதாவது ம். உங்களை வந்து நாளைக்கு உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிருவேன் அப்படின்ற அந்த ஒரு இந்த உணர்வை ஒரு ம். மக்களாட்சி இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ம். அந்த மக்களை பயமுறுத்துவது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்துல அது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் தான் அது. மொத்த டெமோக்ரஸியோட அச்சுறுத்தல் என்ன? ம். ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து அவனுடைய ஓட்டு உரிமை பறிக்கப்படுவது தான் டெமோக்ரஸியோட உச்சகட்ட எதிர்ப்பு. ம். அதுதான் நம்ம இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல பார்த்துட்டு இருக்கிறோம். நாளைக்கு தமிழகத்தில் அது நடக்கலாம், அடுத்த ம். தேர்தலில் அது நடக்கலாம். ம். நடக்காம இறுதியா இருக்கணும்னா ஒரு நாம விஷயத்த அதுக்கான பேசி கிளியரா ஒரு முடிச்சுக்கலாம்னு மெசேஜ் நினைக்கிறேன். நாம அனுப்ப வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்கு. சொல்லுங்க. ஆமாம். இறுதியா ஒரு விஷயம். அதாவது ஒரு காலகட்டத்தில ஒவ்வொரு வேட்பாளர் பத்தின ஒரு அபிப்பிராயம் மக்களுக்கு இருக்கும். நமக்கு என்ன செஞ்சாங்க? என்ன கவனிக்கிறாங்க? ஜாதி ரீதியா கூட நம்ம ஜாதிக்கு என்ன தேவை? நம்ம மதத்துக்கு என்ன தேவைன்னு செஞ்சாங்கன்னு பார்க்குற பார்வை போய், பெரும்பான்மை வைரல் கன்டென்ட் எதுவோ அது நோக்கி லீன் ஆவுற பழக்கம் இந்த ஜெனரேஷனுக்கு வந்திருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா, அம் அ அவங்க பலமானவங்கன்னு நம்ப வைக்கிறது. அவங்களுடைய பலம் எதுன்னு நமக்கு தெரியறதில்ல. அவங்க பலமானவங்க தான் நம்ப வைக்கிற கன்டென்ட் போதுமானதா இருக்கு இல்லையா? அது மட்டும் பேசிட்டு இறுதியா முடிச்சுக்கலாம். ஏன்னா சின்ன எபிசோட தான் திட்டமிட்டிருந்தோம். அதனால எப்படி ம். இந்த வைரல் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால ஒரு கேரக்டர் பில்ட் ஆயி ஒரு ஃபிக்ஷன் மாதிரி போது. அப்படியே போய் அவங்க தான் தலைவர்ன்னு நம்ப வைக்கிறது. அதே எல்லாருக்கும் இது பண்றது. இப்ப நான் சொன்ன மாரி குழந்தைங்க வழியாவோ, இளைஞர்கள் வழியாவோ போறது. எல்லா கட்சிகளும் இதுல ஈல்ட் ஆயிட்டாங்கன்னு கூட தோணுது. இந்த வைரல் கன்டென்ட் வழியா. ஆ அப்போ அந்த இடத்துல எப்படி மக்கள் கவனிக்கணும்? ஒரு வேட்பாளரை எப்படி கவனிக்கணும்? யாருக்கு ஓட்டு போடுங்க, போடாதீங்கன்னு சொல்ற ரைட் யாருக்குமே இல்ல இங்க. பட் ஒரு வேட்பாளர எப்படி கவனிக்கணும்னு இருக்கு இல்லையா? அத நம்ப பொதுவா ம். சொல்லிட்டு நிறைவு பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன் நான். உங்க இறுதி கருத்த அத ம். சொல்லிருங்க. ம். சரி. ம். யூ கோ ஃபர்ஸ்ட். நீங்க முதல்ல பண்ணிருங்க. ம். ஆமாமா. இல்ல அதான் ஒண்ணு வந்து அ இப்போ இந்தியால தேர்தல் வந்து ஒரு 4 வகையில நடக்குது. ஒண்ணு வந்து லோக்கல் பாடி எலக்ஷன், இன்னொன்னு எம்.எல்.ஏ, இன்னொன்னு எம்பி எலக்ஷன். அதுக்கப்புறம் பிரசிடென்ட். இது வந்து அ நமக்கு இருக்கிற பிரசிடென்ட் எலக்ஷன்றது ஒரு அது தனி கடையா இருக்கு. அதனால அதுல நமக்கு நேரடி தொடர்பு இல்லனா கூட நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம் அவ்வளோதான். பட் இந்த 3 லோக்கல் பாடி எலக்ஷனும் சரி, எம்.எல்.ஏ, லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அல்லது அப்புறம் இதுல பார்லிமென்டரி எலக்ஷன் இது 3த்துலயுமே நாம முன்னாடி தான் இது அந்த அந்த கேண்டிடேட்டுக்கான நம்மள என்னெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணலான்னு ஒண்ணு இருக்குல்ல, அது முன்னாடி நமக்கு தெரியாது. இப்ப துறை ம். சார்ந்த அறிவு நமக்கு நெறைய வந்திருக்கு. அவரு ஒ பொதுவாக நமக்கு வந்து வெறும் மாமன்ற உறுப்பினரா மட்டும் இருக்கிறாருன்ற பட்சத்துல அவர எப்படி கவனிக்கணும்? இதே அவர் அமைச்சராக இருக்கிற பட்சத்துல எப்படி கவனிக்கணுங்கிற பார்வை நமக்கு வேணும்னு நெனைக்கிறேன். அவர் அமைச்சரா இருந்து சூழலையோ, கேடு விளைவிக்கிறதையோ, மக்கள துண்டாடுறதோ, அவர்களுடைய நம்பிக்கையில இப்போ குறிப்பா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப மதச்சார்பின்மைன்னா, அவங்க எந்த மதத்தையும் சாராதவங்கள மட்டும் கூப்பிடுறாங்களான்னா அர்த்தம் இல்ல. உனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்து மதச்சார்பற்று இருக்கலாம். கடவுள் நம்பிக்கை இல்லாமலும் மதச்சார்பற்று இருக்கலாம். இல்லையா? எந்த மதத்தையும் ம். நாங்க துவேஷம் பண்ணல, வெறுப்பு அரசியல செய்யலங்கிற இடம் தான் மதச்சார்பற்றுன்னு அர்த்தம். இங்க நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, மதச்சார்பற்றனோனே, நீங்க ஏதாவது ஒரு மதத்த சார்ந்து அந்த நம்பிக்கை உள்ளவரா இருந்தாலும் புறக்கணிக்கிற அந்த போக்கு இருக்குல்ல. இந்த மாரி விஷயங்கள் ஐடியாலஜிக்கலா எப்படியும், அ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் படி அவரு அவர் வந்து ஒரு எம்.எல்.ஏ.வாவோ, எம்.பி.யாகவோ அல்லது அவர் ஒரு மினிஸ்டராகவோ, அ இப்ப எம்.எல்.ஏவா இருக்கிறாருன்னா, அவருடைய பங்கீடு வந்து ஸ்டேட்டுக்கும் அவருடைய பங்கீடு இருக்கும்.
அவரு எந்த தொகுதியில இருக்கோ அவரு இருக்கும். ஆனா மினிஸ்டரா இருக்கிற பட்சத்தில ஓவரால் ஸ்டேட் வித் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப்பும் அது வந்துருது. அப்போ இதெல்லாம் இளைஞர்கள் கவனிக்கணும் இந்த அரசியல்லாம் நான் நெனைக்கிறேன். அத கவனத்தில கொண்டு கல்வியில, வேலைவாய்ப்புல, சுற்றுச்சூழல்ல இது மாரி ஹோலிஸ்டிக் அப்ரோச் அவங்க நடத்தியிருக்காங்களான்ற எடை போட்டு பார்க்கக்கூடிய தன்மை வேணும். அதுக்கு பிறகு செய்யணும். புதியவர்களுக்கு வாய்ப்பு குடுக்கலாமா, வேணாமான்றது 2 விஷயம் தான் பண்ண முடியும். அவர்களுடைய ஐடியாலஜிய முதல்ல நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. 2வது அவங்களுடைய அறிக்கைகளும் அவர்கள் மக்களை இது இப்ப எப்படி நடத்தியிருக்கிறாங்க? இந்த கேம்பெயினுக்கு மக்களை என்ன மாரி அவங்கள பயன்படுத்தி இருக்கிறாங்கங்கிறதுலயும் கவனத்த செலுத்திக்கணும்னு நெனைக்கிறேன். புதுசா வரவங்கள பார்க்கும்பொழுது. முன்னாடி இருக்கிறவங்கள அவங்களுடைய செயல்பாடுகள் வழியாவும், புதுசா வரவங்கள அவங்களுடைய கருத்தியல் ரீதியாவும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வாக்களிக்கணுன்றது என்னுடைய பார்வையா இருக்குங்க. நிச்சயமா. ம். புதுசா வர்றவங்கள வந்து என்னைக்குமே புதுசாக கட்சிகள் வருவதோ, தலைவர்கள் உருவாவதோ வந்து அதுவும் இளைஞர்கள் உருவாவது மக்களாட்சிக்கு ரொம்ப நல்லது. ம். ஏன்னா, ஏதோ ஒரு இந்த மக்களாட்சி மாரி ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தானே புது ஆட்கள் வர்றாங்க. ம். அதே சமயம் அது ம். ஐபிஎல்லேருந்து வருதா? ம். முழுக்க முழுக்க ஒரு வணிகத்தை, ம். விளம்பரத்தை ம். முன்னிறுத்தி வருகிறதா? அல்லது ம். மக்கள் ம். தேவைகளை, ம். மக்களுடைய எதிர்காலத்தை ம். முன்னிறுத்தி ம். வருகிறதா? ம். அதுல எந்த தெளிவு இருக்கு? அதுல நீங்க சொன்ன மாரி எந்த அரசியல் புரிதலோட வருது? அப்படின்றது ம். தான் வந்து மக்கள் தேர்ந்தெடுக்க உபயோகிக்க வேண்டிய ம். ஒரு டேட்டாவாக, தரவுகளாக இருக்கணும். அதோட ம். நம்ம இந்த எபிசோடு சின்னதாக முடிச்சுக்குவோம். ம். நாம மீண்டும், மீண்டும் மக்களுக்கு சொல்றது, தயவு செஞ்சு ம். வாக்களிக்க தவறாதீங்க. ம். நீங்க யாருக்கு வேணா வாக்களிக்கலாம். ஆனா தயவு செஞ்சு நேர்ல போய் வாக்களிங்க. ஏன்னா, இயந்திரங்களே உங்களுக்கு பதிலா வாக்களிக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. நீங்க ம். விட்டுட்டீங்கன்னா, யாரோ ஒரு யாருக்கு இன்னைக்கு அதிகாரம் அதிகமா இருக்கோ, அவங்க வந்து உங்களுக்கு பதிலா உங்க பேர சொல்லி ஏதோ ஒரு இயந்திரத்தில போட சொல்றதோ, அல்லது அடுத்த முறை உங்களுக்கு வாக்கு உரிமையே இல்லன்னு தீர்மானம் பண்றதோ, அது எல்லாத்திற்குமான வாய்ப்புகள் அதிகம். அதனால ம். நேர்ல போய் வாக்களிங்க. யாருக்கு வேணா பண்ணுங்க. கொஞ்சம் யோசிச்சு மக்களுக்கும், நாட்டுக்கும் நல்லது எங்கருந்து வரும்? அமைதி எங்கேருந்து வரும்ன்றதை யோசிச்சு பண்ணணும். அதுதான் நாம கேட்டுக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் நன்றி. சந்திப்போம்.